12 இயேசுவின் தேர்ந்தெடுத்தார். அன்பு நிறை இயேசு சகோதர மறுதலித்த சகோதரிகளே, பேதுரு, அவரைக் இன்றைய காட்டிக் கொடுத்த நற்செய்தியின் யூதாசு, வழியாக அவருடைய இயேசு உயிர்ப்பில் கூறுவது நம்பிக்கை கொள்ளத் என்னவென்றால், தயங்கிய தோமா, அஞ்சாதீர்கள். கோபத்தில் பொங்கி எழும் சீடர்கள் இடியின் படகில் மக்கள் பயணிக்கிற எனப்பட்ட போது யாக்கோப்பும் இயேசு கடல் யோவானும், நடுவே நடந்து வருவதைக் கண்டு உரோமைகளுக்குப் பணிபுரிந்த மத்தேயும், பயந்தார்கள். தீவிரவாதி எனப்பட்ட இயேசு அவர்களை சீமோன், பார்த்து சொன்ன இவ்வாறு வார்த்தை, தனிப்பட்ட முறையில் அஞ்சாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பின் குறைபாடு இயேசு உண்டு. படகில் ஆம், ஏறியவுடன் இயேசு அவர்கள் புனிதர்களை சென்றடைய அல்ல, வேண்டிய இடத்தை மனிதர்களையே தேர்ந்து உடனே கொண்டார். அடைந்தார்கள் அவர்கள் என்பதை ஒன்று கூடி இங்கு வரும்போது, பார்க்க முடிகிறது. அவர்களுள் யார் பெரியவர் என்ற நற்செய்தியின் போட்டி வழியாக நமக்கு மனப்பாங்கு, உணர்த்துவது இயேசுவின் என்னவென்றால், இறையாட்சி பற்றிய இறைப்பணி ஆற்றுதல் தவறான நம் புரிதலுக்கு வாழ்வில் இன்றியமையாத அவரின் முக்கிய பணியாக பங்கு, இருக்க வேண்டும். பதவிகள் ஆசை கொண்டோ எத்தகைய பணியை அனைத்தையும் விட்டுவிட்டு செய்தாலும் அதை வந்த இறைவனின் தங்களுக்கு அதிமிகு இயேசு என்ன மகிமைக்காகவே கைம்மாறு செய்ய வழங்குவார் வேண்டும். என்ற கடலில் எழும் புயலானது நம் வியாபார வாழ்க்கையில் பார்வை வரும் என்று பிரச்சனைகள், இவ்வளவு பயங்கள், முரண்பாடுகளையும் ஒன்றிணைத்து சவால்களை பற்றி கூறுகிறது. அவர்களிடையே ஒற்றுமையை சில ஏற்படுத்தியது நேரங்களில் இயேசுவின் சீடர்களைப் முன்னிலையில். போல் நமது தனியாகவும் குடும்பங்களிலும் அச்சத்துடனும் பங்குகளிலும் இருப்போம். துறவற இயேசு சமூகங்களிலும் இயற்கையின் மீது விளங்கும் ஏற்ற அதிகாரம் கொண்டவர் தாழ்வுகளில் என்பதை இங்கு ஆண்டவரின் காட்டுகிறது. திருமுன்னிலையில் அடையாளம் இறைவன் கண்டால் எப்போதும் நம்முடன் நம்மையே நாம் இருக்கிறார் என்ற ஒற்றுமையாகவும் நம்பிக்கையை இதன் ஈரோட்டமாகவும் வழியாக வாழ உணர வைக்கலாம். முடிகிறது. நம் வாழ்வில் இயேசு இருந்தால் கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கடக்க முடியும் என்பதை இதன் வழியாக உணர்த்துகிறார். எனவே நாமும் அன்றாட வாழ்வில் நம்பிக்கையோடு பயணிப்போம், இயேசுவின் படகில்.